எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது கடல மாவு முறுக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முறுக்கு சுடுறதுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப்பு கடல மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அஜ்வைன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த சால்ட், சில்லி பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் சூடான எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த முறுக்கு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் அப்புறமா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கட்டியான டோவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், டோ வந்துட்டு இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் முறுக்கு புளியறதுக்கு வந்து இந்த சைஸ் பிளேட் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. பாருங்கள், முறுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு உங்களுக்கு பட்டர் பேப்பர் இல்லை ஏதாவது பார்சல் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஆயிலில் போடக்குள்ளே ஒட்டாமல் வரும். பாருங்கள், டோ வந்துட்டு எல்லாமே ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ராப்பர் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி எண்ணெய் வச்சுட்டேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது இதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னாவே வெந்துடுங்க, நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அப்பப்போ டர்ன் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். பாருங்கள், ஒரு சைடு 1 மினிட் வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுடலாம். இந்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும். முறுக்கை வந்து வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து கம்மியாயிடும். அந்த டைமில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், கடலை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கம். எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.